கடவுளே, கணேசன் தாத்தா இப்படி அநியாயமா போய் சேர்ந்துட்டாரே. அம்புஜக்கா அநியாயமா எங்க போனாரு? எப்படியும் கணேசன் தாத்தாக்கு ஒரு 75-80 வயசு இருக்கும்லா. போற வயசு தான்க்கா, பயப்படாதீங்க. எனக்கு என்னன்னா நீங்க அடிச்சு தானக்கா செத்தாரு. அதனால போலீஸ் வந்து உங்களை உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி உங்களுக்கு கம்பி என்ன வச்சிருவாங்கன்னு பயமா இருக்குக்கா. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? என்னைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிருமா? அப்படிதான் அம்புஜக்கா நினைக்கேன். கிறுக்கி கிறுக்கி உன் வாயில கொல்லிக்கட்டைய வைக்க. ஏன் நாலு முடி? இந்த போட்டி ஆரம்பிக்கையிலேயே வாயை வச்சு கணேச கலவன் செத்துருவார்னு இப்ப பாரும்டி உண்மையிலேயே செத்து கிடக்காரு. அடுத்து என்னன்னா அம்புஜக்காவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருந்து வாயை வைக்க. இவன் வாயில வசம்பு வச்சுதான் தேய்க்கணும். ஏக்கா எனக்கு தோணுறதுனா நான் சொல்ல முடியும். அம்புஜக்கா பயப்படாதீங்க, உங்களெல்லாம் யாருக்கும் ஆட்டி கொடுக்க மாட்டோம். ஐயோ இப்படி போய் சேர்ந்துட்டாரே. இதுக்குதான் இத்தனை நாளா என்கிட்ட அறுப்பு வாங்கிட்டு இருந்தீரா? என் வடிவு படி அழாதீங்க. நான் வேணும்னே ஒண்ணும் பண்ணல, எல்லாம் தெரிஞ்சா நடந்துச்சு. ஐயோ ஐயோ, இந்த வடிவு பாட்டி இப்படி அழுறாவளே. இனிமே வடிவு பாட்டி பின்னாடி யாரு சுத்துவா? சின்ன பொண்ணு இப்படியே பேசி இருந்தா நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். எந்த நேரத்துல என்னம்டி பேசிட்டு இருக்க? கிட்டி எங்க போய் தொலைஞ்சா? அவளை கூட்டுவாங்க. கிட்டு பாட்டி ஆளையே காணோம். கூட்டத்துல போய் தேடிட்டு வந்தாச்சு. எங்க போனவளோ? அட கடவுளே, இங்க என்ன நடக்கு? இந்த தாத்தா ஏன் இப்படி கீழ விழுந்து கிடக்காரு? மயங்கிட்டாரா? ஏல கவினே, அது ஒண்ணு இல்லப்பா. கேம் விளையாடிட்டு இருக்கையில வழுக்கி விழுந்துட்டாரு. யாராவது தண்ணி எடுத்து வாங்க, மூஞ்சில தெளிச்சு பாப்போம். இந்த கவினே தண்ணி தெளிச்சு என்னாச்சுன்னு பாரு. சவத்தை என்ன முழிக்க மாட்டுக்காரு. என் வடிவு பாட்டியா அழாதீங்க. நீங்க அழுறத பார்த்தாலே எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. என் தாத்தா எந்திரியும். என் கணேச தாத்தா, என் கண்ணை முழிச்சிட்டாரு. இங்க என்ன நடக்கு? நல்ல வேளை தாத்தா நீரு சாகல. கம்ப கொண்டு மண்டையில அடிச்சிருவேன் கீதா. எப்பா தெளிவரா இருக்காரு. தாத்தாக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் 2 பையன்களை கூட்டி வரேன். தாத்தா கூட்டி கொண்டு போய் வீட்ல விட சொல்லணும். வடிவு என்ன அழுதுகிட்டு இருக்கா? கிறுக்கி மாமன் சேர்த்துட்டான்னு ஒப்பாரி வைக்கா போல. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. ஏடி சின்ன பொண்ணு, அந்த உருட்டு கடையை எடு. இந்த கிழமை மண்டையிலேயே போடுவோம். இவன் இன்னும் திருந்துற மாதிரி தெரியல. செகண்ட் லெவல்ல வெற்றி பெற்றவங்களா 3rd லெவலுக்கு ரெடியா இருங்க. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த போட்டி என்னன்னா ஆக்டோபஸ் ரன். அதாவது கயிறை வச்சு 2 பேரா கட்டி விடுவோம். அவங்க 2 பேருமே சேர்ந்து ஓடணும். ஆமா, இந்த போட்டியில சேர்ந்து தான் விளையாடணும். எந்த டீம் வெற்றி பெறுறீங்கன்னு பார்க்கலாம். ஏய் காரு, அங்க பாரு உன் ஆளு. எங்க துளசி? லூசு, நம்ம கண்ணு முன்னாடி தானே டீ நிக்காரு. ஹாய். ஹாய். காரு யார்கிட்டயாவது மாட்டிராத டீ. உன் ஹாயோட நிறுத்திக்கோ. போடி. வீட்டுக்கு வா. என்ன கேக்கல? வீட்டுக்கு, எங்க வீட்டுக்கு வா. கேக்கல. எம்மா தாயே, அவர் வீட்டுக்கு போவேண்டி. ஏண்டி கத்துற? ஓகே கத்தல, நீ அவர் வீட்டுக்கு போவியா? அதான் சொல்லிட்டலடி, மறுபடியும் ஏன் சொல்ற? இப்ப நீ ஏண்டி கத்துற? அமைதியா பேசு. என்ன வரியா? நான் வரல. கொஞ்சம் தனியா பேசணும். ஏய் போப்பா, ரொம்ப தான் பண்ற. பயமா இருக்குடி. பயப்படுற மூஞ்ச பாப்போம், காட்டு. பாரி, ரொம்ப பயமா இருக்கு. எப்பா பார்க்க முடியல. சீன் போடாம ஒழுங்கா போயிட்டு வாடி. துளசி, நான் பண்றேனோ இல்லையோ, நீ நல்லா பண்றடி. நீ வேறடி. உனக்கு பயமா இருக்கோ இல்லையோ, எனக்கு உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு. ஊர்ல யார் கூடனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், ஆனா லவ் பண்ற ஃப்ரெண்டு கூட மட்டும் சேர்ந்துடவே கூடாது. ஏய் ஏன்பா அப்படி சொல்ற? ஆமா பின்ன, வீட்ல நீ மாட்டினா எனக்கும் சேர்ந்து தானே ரைடு விழும். எனக்கு அதெல்லாம் தெரியாது துளசி. இந்த விஷயத்துல என்ன ஆனாலும் எப்படியாச்சும் என்ன மட்டும் காப்பாத்திருடி. அடப்பாவி, அப்ப ஏதோ ஒரு முடிவோட தான் சுத்துற. ஹே அப்படி இல்லையா? நீ சொன்னல, அது எனக்கு கொஞ்சம் லேசா பயம் கொடுத்துருச்சு.
பயம் இருந்தா சரிதான். வீட்டுல சாப்பிட்ட தட்டை கழுவாம வச்சிருந்தாலே லட்சுமி அம்மா விளக்கமாத்த எடுத்து சாத்துன்னு சாத்தும். இந்த விஷயத்துல மட்டும் நீ மாட்டினேன்னு தெரிஞ்சது கண்டிப்பா உன் வீட்டை காலி பண்ணிட்டு சொல்லாம கூடாம எங்கேயாவது போயிரு வேண்டி. அட பாவி, நீ சரியான துரோகிடி. பின்ன உன் கூட சேர்ந்து யார் அடி வாங்கி சாகுறது? அப்ப நான் வீட்டுல மாட்டினா என்னை விட்டு போயிருவேன் அப்படிதானே? சி, சும்மா சொன்ன லூசு. அது எப்படி உன்னை அப்படிலாம் விட்டுட்டு போவேன்? உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன். யாம் இருக்க பயமேன், இந்த துளசி இருக்க பயமேன். போயிட்டு வா. அங்க பாரு, உன் ஆளு ரொம்ப பாவமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நான் போறேன். எல்லாரும் ஃபார்முக்கு வந்துட்டீங்க போல. ரெடியா இருங்க, இப்ப விசில் அடிப்போம். நீங்க அப்புறம் ஓட ஆரம்பிக்கலாம். இந்த கயத்தை வேற கட்டி விட்டாவளே, எப்படி ஓட போறேன்? தனியா ஓடினாவது நல்லா ஓடிடலாம். இப்ப இந்த வடிவக்காவையும் இழுத்துட்டுலாம் ஓடணும். இன்னும் என்ன இந்த கீதாக்காவை காணோம்? ஏன் கீதாக்கா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் கயத்தை கட்டலையா? பாரு சின்ன பொண்ணு, என் கூட இந்த நிர்மலாவை தான் ஜோடியே போட்டிருக்காவோ. அந்த பிள்ளை என்னன்னா அடுத்த போட்டிக்கு வான்னு கூப்பிட்டா வர மாட்டேங்குது. எல்லாத்தையும் மறந்துட்டு நிக்குது. நான் என்னத்துக்கு உன் கூட போட்டிக்கு வரணும்னு கேட்கா. ஐயோ ஐயோ, கீதாக்கா அப்ப ஜெயிக்கிறது கஷ்டம்தான். ஏன் இப்படி சொல்ற? உன் ஃப்ரெண்டு தானே, கூப்பிட்டு அவளை ஒத்துக்க வை. ஏன் நிர்மலா, இங்க வா பிள்ளை. என்ன சின்ன பொண்ணு, நான் பாட்டுக்கு செவனேன்னு தான் உட்கார்ந்துருக்கேன். இந்த அக்கா வா வான்னு கூப்பிடுறாவோ. இதுல கயத்தை வேற கட்டிக்கிட்டு ஈவிய கூட ஓடணுமா? எனக்கு பிடிக்கல. ஏட்டி, இவ்வளவு நேரம் நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிச்சு 3வது லெவலுக்கு வந்திருக்கோம். அதனால இந்த விளையாண்டு எப்படியாவது கொடுத்துரு. இதுதான் ஃபைனலு. எனக்கு ஒண்ணு ஞாபகம் இல்ல சின்ன பொண்ணு, என்ன ஆள விடுங்க. பாரும்டி, எனக்கு மட்டும் ஜோடியே இல்ல. இப்ப என்னையும் விளக்கிடுவோ. ஏன் நிர்மலா, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு விளையாண்டல்ல, அது உனக்கு ஞாபகம் இல்ல? என்ன விளையாட்டுக்கா? ஏடி, இவ்வளவு நேரம் இந்த பிஸ்கட் உடைச்ச ரன்னிங் ரேஸ்ல எல்லாம் கலந்துக்கிட்டியே, உனக்கு ஞாபகம் இல்லையா? ஐயே, சும்மா நிறுத்துங்கக்கா. அந்த பிள்ளைக்கு தான் ஞாபகம் மருதி பிரச்சனை இருக்குன்னு தெரியுங்களா? பின்ன எதுக்கு அவளை போட்டு கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? இது சரி வராது. அந்த கயரா அவரு பூமாரி, நீ ஏன் கூட ஜோடிக்கு வா. இது நல்லா இருக்க. அந்த பசங்களா பார்த்து பிரிச்சு விட்டுருக்காவோ. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த போட்டி நான் இல்லாம நடக்க கூடாது. நான் இருக்க ஒத்துக்கவே மாட்டேன். நான் அந்த பையனோட போய் பேச போறேன். அட சும்மா இருங்க, 4 முடி இருங்க. அந்த பிள்ளைய எப்படியாச்சும் ஒத்துக்க வைக்கேன். யாரு இவள்கிட்ட நீ ஒத்துக்க வைக்க போறியோ? இவளை ஒத்துக்க வச்சு நான் கயத்தை கட்டி அவ கூட ஓடினாலும் இடையிலேயே நின்னுருவா. அப்புறம் நான் எதுக்கு உன் கூட வரேன், எதுக்கு எனக்கு கயத்தை கட்டி விட்டுருக்கான்னு என்னைய பட்டு திட்டுவா. அது எனக்கு தேவையாட்டி. அப்புறம் நான் அந்த போட்டியில தோந்தே போயிருவேன். ஏன் இருக்கீதா, அவள்கிட்ட பேசுவோம். நிர்மலா, இங்க பாரு, நம்ம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு விளையாண்டு அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆகி இந்த விளையாட்டு மட்டும் விளையாண்டுன்னு வையேன், நம்ம அடுத்து ஜெயிச்சிருவோம். அது 3 பரிசு தருவாவோ. முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசுன்னு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போலாம். அதனால இந்த கைத்தை எடுத்து கட்டிட்டு கீழே கூட ஓடு. நீ ஜெயிச்சுட்டா உனக்கும் காசு கிடைக்கும், பரிசு கிடைக்கும். எப்படி இருக்கும் பாரு. உன் மவட்ட போய் நல்ல பெருமையா சொல்லலாம், அம்மா பரிசு வாங்கிட்டு வந்தேன்னு. ஏம்மா, அவளுக்கு நான் ஜெயிச்சா ரொம்ப பிடிக்கும். நான் விளையாடுவேன். தெய்வமே, ஒரு வார்த்தை சொல்ல 1 வருஷம் காத்திருந்தேன். நல்ல வேலை, எப்படியாவது விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்துருட்டி. பரவாயில்ல, அந்த பிள்ளை ஒரு வழியா ஒத்துக்கிட்டா. 4 முடி நிலைமையை யோசிச்சா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. அவைய சொன்ன மாதிரி பாதிலே விட்டு போனாலும் போயிருவா. இன்னைக்கு என்ன ஆக போதும்? ஏட்டி நிர்மலா, சேர்ந்து நடக்க போறோம். இருட்டுல நடக்க விட்டாதம்மா தாயே. டோன்ட் வெரிக்கா. ஏ பூமாரி, எப்படியாவது ஸ்பீடா ஓடிரி. இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்கிறோம்னு. சரிங்க தே, என் கையை பிடிச்சுக்கிடுங்க. என் கையை எப்பவுமே விட்டுறாத. நம்ம ஸ்பீடா ஓடணும், சரியா? சரிங்க தே. என் வடிவு பாட்டி, எனக்கு ஈக்குவலா ஓடி வாங்க. இன்னைக்கு கணக்கு கச்சிதமா செயல்படணும். ஆட்டும் டே, வந்துருவேன். எல்லோரும் தயாராக இருங்கள். ரெடி, ஸ்டெடி, கோ. நிர்மலா, ஓடுடி ஓடு. எடி ட்ரம் அக்கா, சீக்கிரம் வா. பூமாரி ஸ்பீடா வா. இந்த அம்புஜை என்ன வாழை இலையில ரசத்தை ஊத்துன மாதிரி எங்கேயோ போறா. ஏட்டி, என் கூட வாட்டி. கயரை விட்டு வெளில போன போட்டில இருந்து விளக்கிடுவாவோ. என் வடிவு பாட்டி, சீக்கிரம் என் கூட ஓடி வாங்க. இவளுக்கும் நான் பாட்டியா? என்னடி இவ ஏத்த இறக்கத்துலலாம் கூட்டு போயிட்டு இருக்கா? ஏட்டி நிர்மலா, அப்படிதான் ஓடு. ஏக்கா, இப்ப எங்க ஓடிட்டு இருக்கோம்? கிழிஞ்சது போ, நிக்காம ஓடுடி, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கோம். போட்டில ஜெயிக்கணும், எப்படியாவது ஓடி வா.
ஏ கீதாக்கா உங்க ஜோடி எப்படி கோஆபரேட் பண்றா? அவளும் ஒன்ன மாதிரி தான் இருக்கா சின்ன பொண்ணு. ஐ என்ன மாதிரினா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றா போலயே. கிறுக்கி இல்லடி, அவளும் உன்னைய மாதிரி சரியான பைத்தியமா இருக்கா. ஐ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். சோனிமா நம்ம செகண்ட். ஏடி நிர்மலா நம்ம தேர்டி. தேர்டுக்கு என்ன பரிசு? 3000 ரூபாய் பணமும் வேற என்னதோ சொன்னாவள. இந்த சோபா செட்டு நினைக்கேன். பரவாயில்ல, ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கல. ஐயய்யா கடைசி வந்துட்டமே. முயற்சி பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி பெற்றவங்களுக்கு பாராட்டுக்கள். ரெண்டு பேரா இருக்கிறதுனால பாயிண்ட்ஸ் வச்சு தான் பரிசு வழங்கப்படும். ஐ என் புருஷன் நிக்காரு, அவர் முன்னாடி கெத்த கட்டியாச்சு. எங்க ஹரி எப்படி? சூப்பர் சின்ன பொண்ணு. பாயிண்ட்ஸ்ல அதிகமா இருக்கிறது நம்ம சின்ன பொண்ணு அக்கா. முதல் பரிசு சின்ன பொண்ணு அக்காக்கு. அடனி தங்கக்கட்டி தங்கக்குட்டி இனிமோ பேர் சொல்லும் பட்டி தொட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் விளையாட்டு போட்டி இத்துடன் முடிவடைகிறது. நாளையிலேருந்து நம்ம எப்போதும் போல கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வெயிட் ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் சரியில்லைன்னு கமெண்ட் பண்றீங்க. இந்த ஆப்ல அடிக்கடி ப்ராப்ளம் வந்துருது ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக டவுன்லோட் பண்ணும்போது வாய்ஸ் செட்டிங்ஸ் மறுபடியும் கரெக்டாக கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. பழைய வாய்ஸ் மறுபடியும் கொண்டு வர ட்ரை பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மக்களே. இனிமே அடுத்தடுத்து போடுற வீடியோக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்த கதைகளோட சுவாரஸ்யமா கொண்டு போலாம். அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.